வணக்கம். தமிழில் பார்த்துருப்பீங்க, வேட்டையன் திரைப்படம் நேஷனல் அவார்ட். இந்த திரைப்படத்திற்கு என்ன குறை, ஏன் நேஷனல் அவார்டு கொடுக்கல அப்படிங்கிறது ஒவ்வொரு ரசிகனும் கேள்வியாக இருக்கும். இந்த திரைப்படத்தில் அப்படி என்னதான் இல்லை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு ரசிகனும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய திரைப்படம். அண்ட் இந்த வீடியோ பாருங்கள். அதாவது 72 இயர்ஸ் ஆஃப் நேஷனல் அவார்ட் அந்த ஜூரி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 18 ஜூலை நடந்துச்சுங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். தமிழ் சினிமாவில் பல திரைப்படங்களுக்கு நேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்க. நடிகர்களுக்கும் சரி, அனைவருக்கும் என் வாழ்த்துக்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக அனைவருக்கும் கிடைத்திருக்கும், அண்ட் ஒரு சிலருக்கு கிடைக்காம இருந்திருக்கும். வேட்டையன் 2024 TJ ஞானவேல் அவங்க இயக்கத்தில் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான். அந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா வசூல் ரீதியாக 4 days 240 crores கேஷ் பண்ணிச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா திரைப்படம் கமர்ஷியலாகவும் நல்லாவும் இருந்துச்சுங்க. ட்ரெயினால் ஒரு சில பக்கம் பாக்ஸ் ஆஃபீஸில், ஒரு சில பக்கம் விமர்சன ரீதிகளை தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாலும் வெறும் கண்டென்ட் ரீதியாக சூப்பரான படங்க. இந்த திரைப்படமானது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த திரைப்படத்தோட ஸ்டோரி ஒன்லைன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நீங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். அதாவது நீட் தேர்வு அப்படிங்கிறதையும், போலியான என்கவுண்டர் அப்படிங்கிறதையும், காசு கொடுத்தா என்ன வேணால் பண்ணலாமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு திரைப்படம் தாங்க. அதாவது நீதி லேட்டாக கிடைச்சாலும் கரெக்டாக கிடைக்கணும் அப்படிங்கிறத மேலோட்டமும் சொல்லியிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் பல சுவாரஸ்யமான கண்டென்ட் இருக்குது. அதாவது இவ்வளோ பெரிய ஒரு மாசான சூப்பர் ஹீரோ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தேர்வு செஞ்சு ரஜினி சார் அவர் மீது ஒரு சூப்பரான பாட்டுன்னு சொல்லி ஆகணும். இந்த மாதிரி சப்ஜெக்டில் ரஜினி சார் அவர் நடிக்குது ரேர். இனி நடிப்பாரான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் குறைவு தான். அப்பேற்பட்ட சப்ஜெக்ட் நடிச்சர்கள் சூப்பர் ஸ்டார் அவர்கள். இந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு நடிகரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஃபகத் ஃபாசில் அந்த கேரக்டராக வந்திருப்பாங்க. துஸ்ரா விஜயன் அவர்கள் இந்த சரண்யாங்கிற கேரக்டராக வந்திருப்பாங்க. அண்ட் அமிதாப் பச்சன் அவர்கள் ஜட்ஜாக வருவாங்க. அனைவரோட கேரக்டரும் அந்தளவுக்கு நல்லா இருக்கும். அதாவது ரஜினி சார் அவளை காமிக்கும் போது படத்தில் மாஸ் எலமெண்ட்ஸோட கமர்ஷியலாகவும் காட்டுவாங்க. அண்ட் இந்த திரைப்படமானது போலியான என்கவுண்டர்கள் அதை பேஸ் பண்ணி இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு அதையும் பேஸ் பண்ணி, அதாவது நீதி அநீதி அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டையும் பேஸ் பண்ணி மூணையும் கலந்து ஒரு சூப்பரான கண்டென்ட் அண்ட் ப்ளஸ் கமர்ஷியல் சேர்ந்த திரைப்படம் தான் வேட்டையன். அதாவது பணம் கொடுத்த என்ன வேணால் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி துஸ்ரா விஜயனை ரேப் பண்ணி கொலை பண்ணிடுவாங்க. அதாவது அதுக்கு ரித்தியா சிங் பார்த்தீங்கன்னா அந்த பேசக்கூடிய டைலாக்ஸ் டெலிவரி அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. இப்பேற்பட்ட கடந்த ஒரு காவியத்துக்கு ஏன் ஜூரியில் நேஷனல் அவார்டு கிடைக்கல அப்படிங்கிற கேள்வியாக இருக்குது. நீட் தேர்வில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குழந்தைங்களும் கஷ்டப்படுறாங்க. அந்த நீட் தேர்வு பாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, எவ்வளோ கடன் வாங்கி படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக காட்டியிருக்காங்க. அண்டு யாரோ ஒருத்தர் செஞ்ச குற்றத்தை தெளிவாக விசாரிக்காமல் போலீஸ் பணத்தை வாங்கிட்டு இன்னொருத்தங்க செஞ்சாங்க அப்படின்னு அவங்கள போலியான என்கவுண்டர் பண்ணுறாங்க. அதை பேஸ் பண்ணி ட்ரூவாக காமிச்சிருக்காங்க. இது உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியும் அண்ட் கற்பனையான கதைக்களமாக இருந்தாலும், பட் கதைக்களம் நம்ம பார்க்கறத நம்ம கண்ணால் எதை பார்க்குறோமோ அதை தான் மக்கள் நம்புவாங்க. அப்படிங்கும்போது அந்த ரியாலிட்டியை புரிய வச்சிருக்கு. ஸோ போலியன் என்கவுண்டர் அப்படிங்கிறத பேஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு நீதி பார்த்தீங்கன்னா தாமதமாக கிடைச்சாலும் நீதி நீதியாக கிடைக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒரு 40 வருஷம் கழிச்சு ஒரு கேஸ்க்கு ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது நீதி சரியான முறையில் கிடைச்சா கண்டிப்பாக நீதிக்கு பாராட்டணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. பட் அநீதியை நீதியால் வெல்ல முடியும் அப்படிங்கிறதையும் தெளிவாக உணர்த்திருக்காங்க இந்த திரைப்படத்தின் மூலமாக. அமிதாப் பச்சன் அவர்கள் அந்த கேரக்டர் ரோல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த அவ்வளோ அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ரோல் தான். இந்த திரைப்படத்தில் ஒரு குட்டி பாப்பா நடிச்சிருப்பாங்க. அந்த பாப்பா பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரை வாழ்ந்திருப்பாங்க. அதாவது படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறத அப்படிங்கிறத அதாவது நீட் தேர்வுனால பார்த்தீங்கன்னா அந்த பாப்பா எவ்வளோ இதுக்கு தள்ளப்படுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு நீட் தேர்வு எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகுது. அண்டு ஃபேக் கோச்சிங் சென்டர்ஸ், அதாவது இந்த மாதிரியான கோச்சிங் சென்டர்ஸை சேர்ந்தால் மக்கள் முட்டாளாகக்கூடிய பள்ளிகள், அந்த ஸ்கூல் ஆட்ஸ் அதை ப்ரொவைட் பண்ணி அதையும் தெளிவாக காமிச்சிருப்பாங்க. நம்ம ஒரு ஸ்கூலில் சேர்ந்தால் இந்த பையன் இந்த மார்க் எடுப்பான் அப்படின்னு போலியான விளம்பரங்கள் நம்பி சேர்க்க வேண்டாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பாங்க இந்த திரைப்படத்தோட அந்த ஒரு பாட்டில். கண்டிப்பாக அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ கண்டென்ட் இருக்குது. இசையில் பார்த்தீங்கன்னா அவர் சூப்பர் ஸ்டாருக்கு பெருசாக பண்ணுவார். ஸோ அதனால் சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணியிருக்காரு டிஜே ஞானவேல் அவர்கள். எழுத்து, இயக்கம் அண்டு அனைத்தும் சூப்பராக பண்ணியிருக்காரு மனுஷன். இந்த திரைப்படத்துக்கு நேஷனல் அவார்டு கண்டிப்பாக கிடைச்சிருக்க வேண்டிய ஒன்று தான். அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ அந்த பேட்டரி அந்த கேரக்டர் ஃபகத் ஃபாசில் அவங்க ஒரு திருட்டுறது தான். ஓகேங்களா, திருட்டுறது கண்டென்ட்டாக கொண்டு வந்திருக்காரு. திருட்டுறதுக்கு வன்முறையை கையாள தேவையில்லை. ஒரு கத்தியோ ஒரு துப்பாக்கியோ அதெல்லாம் வன்முறையை கையாளாமல்
ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி திருடுறாங்க அப்படிங்கிற மேலோட்ட காமிச்சிருப்பாங்க. பட் நான் வந்து திருட சொல்லலை, ஓகேங்களா. அது வந்து தவறான ஒரு செயல் தான். பட் அப்படி பண்ணக்கூடிய ஒரு ஆட்களையும் காமிச்சிருப்பாங்க. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் கூட சேர்ந்து போலீஸ்க்காக ஹெல்ப் பண்ணுறதையும் காமிச்சிருப்பாங்க. ஒரு பெரிய பெரிய வந்து தொழிலதிபர்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாதாரண போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறது ஒரு அசாத்தியமான விஷயம். அதையும் பார்த்தீங்கன்னா வந்து காமிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில். இந்த திரைப்படத்தை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். கண்டிப்பாக வந்து அவ்வளோ விஷயம் இருக்குது இந்த திரைப்படத்தில். ராணா டகுபதி நடிச்சிருப்பாங்க அந்த நடராஜ் அப்படிங்கிற கேரக்டரில். அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய அகாடமின்னு வச்சு நடிச்சிட்டு இருக்காரு. அவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, அவர் அந்த ரோலை வந்து சூப்பராக பண்ணியிருப்பார். ஸோ பெரிய அகாடமியில் இருக்கவங்க அவங்க தப்பிக்காக வந்து கீழே இருக்கிற ஆட்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலியாடாக பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறத வந்து தெளிவாக காமிச்சிருக்காங்க. ஒரு அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு பணத்தை கட்டுறோம், ஓகேங்களா. அவங்க வந்து நம்ம குழந்தைங்க நல்லா டீச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்மளோட மூட நம்பிக்கை. அந்த இடத்துல நம்ம குழந்தைங்க நல்லா ட்ரெயின் பண்ணி நம்ம குழந்தைங்க படித்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும். பட் நம்ம குழந்தைங்களுக்கு அது பிடிக்கலைன்னா நம்ம அந்த விஷயத்தை வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக காமிச்சிருக்காங்க. இவ்வளோ கடன் வாங்கி குழந்தைங்கள மக்கள் வந்து படிக்க வைக்கிறாங்க. ஸோ ஃபீஸ் கட்டுறாங்க, அவ்வளோ விஷயம் பண்ணுறாங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து நல்ல கோச்சிங் அண்ட் நல்லதாக கிடச்சதுன்னா ஓகே. பட் அந்த தவறாக கிடச்சதுன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ படிச்சிருக்க ஒவ்வொரு இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்விக்கி ஓட்டுறாங்க, ரேப்பிடோ ஓட்டுறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க, அண்டு கிடைச்ச வேலையை பண்ணுறாங்க, புரோட்டோக்காலில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கிடைச்ச இடத்துல கிடைச்ச வேலையை பண்ணுறாங்க. படித்த மக்கள் இளைஞர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க. அவ்வளோ பேருக்கும் வேலை கிடைக்க மாட்டேது அப்படிங்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படத்தோட கிளைமேக்ஸில் தெளிவாக சொல்லியிருப்பார். நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. ஒருத்தர் வந்து நம்ம ரேப் பண்ணிட்டாங்க, இன்னொருத்தவங்க ரேப் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது அது வன்முறை மட்டுமே தீர்வாகுது, நீதியாலையும் தீர்வை கொண்டு வர முடியும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. உண்மையில் வந்து சூப்பரான ஒரு படம் தான். இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கல அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து வருத்தம் அளிக்குது. அந்த ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய படமாக இருக்குது. இந்த திரைப்படத்தில் அப்படி என்ன கண்டென்ட்டில் குறை இருக்குது நீங்கள் பாருங்கள். நேஷனல் அவார்டுக்கு செலக்ட் ஆகக்கூடிய அனைத்து விதமான ஒரு பாசிபிலிட்டிஸும் இந்த திரைப்படத்தில் இருக்குது. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த படத்தை பற்றி பேசிகிட்டே போகலாம். அண்ட் துஸ்ரா விஜயன் அவங்களுடைய அந்த ரேப் சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரியாலிட்டியாக வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. பணம் கொடுத்தா யாரும் அடித்து கொள்ளலாம் அப்படிங்கிற ரித்திகா சிங்கோட அந்த கிக்கு உண்மையில நல்லா இருக்கும். அண்டு பார்த்தீங்கன்னா மஞ்சு வாரியர் அவங்களுடைய ஆக்டிங்ஸ் நேச்சுரலாக இருக்கும். அவங்க குழந்தைங்களோட இருக்க பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த திரைப்படத்தில் அவங்க பார்த்து பண்ணியிருப்பாங்க. பலர் வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய திரைப்படமாக இருக்குது. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஓகேங்களா. அண்டு இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாகவும் கொண்டு போயிருப்பாங்க. டான்ஸு, சாங்ஸு, பிஜிஎம்ஸு, இன்ஃப்ளோஸு, கிளிப்ஸ்னு கமர்ஷியலாகவும் கொண்டு போயிருப்பாங்க. அண்டு இந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து கண் கலங்கிற சீன்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. ரஜினிகாந்த் அவர்கள் கண்ணாலே நடிச்சிருப்பாங்க. பேட்ரி அவர்கள் இறக்குற சீன்ஸ் ஆகட்டும், சரண்யா அவர்கள் இறந்த செய்தி கேட்குறதாகட்டும், இந்த சீன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ரஜினி சார் அவர்கள் கண்களுடைய காட்சிகள் பார்த்தீங்கன்னா வந்து ரியாலிட்டியாக இருக்கும். அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும். பார்க்குற ஒவ்வொருத்தர் ரசிகனும் பார்த்தீங்கன்னா வந்து கண் கலங்கக்கூடிய காட்சிகளாக இருக்கும். மக்களுக்கு இந்த திரைப்படம் வந்து பெருசளவில் வந்து ரீச் கிடைக்கல. உண்மை அதுதான். நம்ம ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறேன். பட் பாக்ஸ் ஆஃபீஸிலும் சரி, வசூல் ரீதியாலும் சரி, அனைவராலும் பாராட்டக்கூடிய திரைப்படமாக இருக்குது. இந்த திரைப்படத்துக்கு நேஷனல் அவார்டுங்கிறது கிடைச்சிருக்க வேணும் அப்படிங்கிற ஒரு சின்ன வேண்டுகோள் தான். பட் கொடுத்து ஆகணும் அப்படின்னு நான் சொல்லலை. ஒவ்வொரு ரஜினிசரும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த திரைப்படத்துக்கு நேஷனல் அவார்டு கிடச்சிருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதில் நானும் ஒருவன் தான். கண்டிப்பாக நீங்களும் ஆசைப்பட்டிருந்தாலும் பட்டிருப்பீங்க, தப்பு இல்லை. பட் கிடைக்காம இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நெக்ஸ்ட் டைம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் இந்த மாதிரி சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். பட் ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் படம் தான். அனைத்து விதமான இதையும் பேசியிருக்காங்க இந்த திரைப்படத்தில். இந்த திரைப்படத்தில் கல்வி, நெப்போலியன் என்கவுண்டர்ஸ், அந்த அகாடமிஸ், அந்த ரேப் பண்ணக்கூடிய அந்த ஒரு இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா வந்து தெளிவாக பேசினாங்க. திரைப்படத்தை பார்க்கும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெண்ணுக்கிட்ட தப்பாக நடக்கவே தோணக்கூடாது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக மேலோட்டமாக சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் தேட்டரில் பார்த்தேன், கோபியில் இருக்கக்கூடிய தேட்டரில் பார்த்தேன், ஓகேங்களா. அங்கே வந்து நானும் ஃப்ரெண்டும் போயிருந்தோம். இந்த திரைப்படத்தை வந்து இது பண்ண பார்க்கும்போது தான் பெண்களுக்கு இவ்வளோ அநீதி நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் உண்மையிலே ஃபீல் பண்ணேன். இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது உண்மையிலே ஃபீல் பண்ண ஒரு திரைப்படம் தான் இது. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சூப்பராக பார்த்து பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கல, சின்ன வருத்தம் தான். பட் ஏன் கொடுக்கலன்னு தெரியல. அனைத்து விதமான விஷயம் இந்த திரைப்படத்தில் இருக்குது, பட் கிடைக்கல. ஸோ இந்த வீடியோ முழுசாக பார்த்துருந்தா அனைவருக்கும் நன்றி. முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, மகிழ்ச்சி.